ஓம் சாந்தி. எல்லோரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், இந்த சங்கமயுக சமயத்தில் தான் உங்களுடைய கேஸ், அதாவது நீதிமன்றத்தில் உங்களுடைய கேஸ் இப்போ ஹியரிங் வருது அப்படின்னு சொல்கிறார். இப்போ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறார். நீங்கள் அரைக்கல்பமாக தந்தையை துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க இறைவா அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு வந்தீங்க. அதனால தான் பாபா துல்லியமாக சங்கமயுக சமயத்தில் வாரேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தந்தை தான் உங்களை துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நீங்கள் 63 பிறவியாக ராவணனுக்கு வசமானனால துக்கமுடையவர்களாக ஆகிட்டீங்க. ராவணன் தான் உங்களுக்கு அரைக்கல்பமாக துக்கம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ தந்தை இந்த ராவணன்கிட்டருந்து விடுவிச்சு உங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சமயத்தில் தான் அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது அந்த ராவணன் தான் உங்களுக்கு அரைக்கல்பமாக துக்கம் கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு. ஏன்னா அவன் தான் திருடனாக இருக்கான், அவன் தான் உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டே வந்திருக்கான். இப்போ அவனை கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ அவனை விட்டுருங்க, அவன்கிட்டருந்து விடுபடுங்க, நீங்கள் சுகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அமைதி, சயின்ஸ் பவர் மற்றும் சைலன்ஸ் பவர் குறிய வித்தியாசத்தை சொல்கிறார். இந்த சயின்ஸ் பவர் மூலமாக என்ன ஆகுது? சப்தம் தான் ஏற்படுது, அணுகுண்டு போடுறாங்க, சப்தத்தை ஏற்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி காரியம் நடக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய சைலன்ஸ் பவர் மூலமாக இங்கே அடைய வேண்டியதை அடைஞ்சிட்றீங்க இல்லையா? உங்களுடைய பாவ கர்மங்களை அழிச்சிட்றீங்க, கூடவே பரந்தாம வரைக்கும் போய் சேர்ந்துடுறீங்க அமைதியின் பவர் மூலமாக. ஆனால் அந்த சயின்ஸ் பவர் மூலமாக ராக்கெட் அனுப்பி எங்கே போகிறாங்க? இந்த சாக்கார உலகத்துக்குள்ளே எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்குள்ளே தான் போக முடியும். ஆனால் நீங்கள் எல்லையற்ற விஷயத்துக்கு போயிட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய சயின்ஸ் பவர், சைலன்ஸ் பவர் மூலமாக அதை சொல்கிறார் பாபா. அடுத்து செகண்ட் பாயிண்ட் ஸ்வஸ்திக் சிம்பிளை பற்றி அப்போ புரிய வைக்கிறாரு. நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க. நினைவு செய்யும்போது நீங்கள் சோழியிலேருந்து வைரம் போல் ஆயிடுறீங்க, தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாகிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளில் 4 பாகம் கரெக்டாக பிரிச்சுருக்காங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லாமே 1250 வருஷம்தான். ஆனால் சாஸ்திரத்தில் அதை லட்சக்கணக்கான வருஷங்கள்னு எழுதுனதுனால அதுவும் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இப்போ ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க போதும் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பரந்தாமத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க, உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன காரியம் செய்யணுன்னா, ஆஃபீஸில் இருக்கீங்க, தொழில் காரியம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா லீவு போட்டு தந்தையை நினைவு செய்யுங்க. உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் அமர்ந்தாலும் சாப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் தந்தையோடு இருந்து நினைவுக்கான பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறார். 2 நாளாவது லீவ் போட்டு ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா 2 நாளாவது லீவ் போட்டு நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்களா இருந்தால் அவங்க பிஸ்னஸுக்கு 2 நாள் லீவ் போட்டு கூட நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க லீவ் போட்டு நினைவு செய்ய முடியும், பிஸ்னஸுக்கு போகிறவங்க, சுய தொழில் செய்கிறவங்க, பிஸ்னஸ் போகிறவங்களாம் லீவ் போட மாட்டாங்க. அதனால் பாபா குறிப்பிட்டு சொல்கிறாரு, தொழில் செய்யக்கூடியவங்களும் நினைவுக்கான பயிற்சி செய்யணும், அப்போ உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது. அடுத்து தேர்டு, உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் முதல் தரமாக இருக்கணும், இனிமையானதாக இருக்கணும். உங்களுடைய உற்றார் உறவினருக்கு தந்தையின் ஞானத்தை சொல்லி புரிய வைக்கும் போதும் சரி, இல்லை இயல்பாக பேசும்போதும் சரி, அவங்களுக்கு நீங்கள் அன்போடு, ஒரு புன்னகையோடு, மரியாதையோடு, பணிவோடு நடந்துக்கிடணும் அவங்கக்கிட்ட. கூடவே சமயம் கிடைக்கும் போது நேரம் காலம் பார்த்து அவங்களுக்கு சமயம் பார்த்து அவங்களுக்கு தந்தையின் ஞானத்தையும் அவங்களுக்கு அறிமுகத்தை கொடுக்கணும். தந்தை ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். இது அதே மகாபாரத யுத்தம் தான். இங்கே 5 விகாரங்களோட யுத்தம் நடக்குது. இதுலேருந்து நம்ம விடுபடும் போது நம்ம தந்தைக்கிட்டேருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையலாம் அப்படின்னு புரிய வைக்கணும். அதுக்கு குறிப்பாக மன்மனாபவ மந்திரத்தின் விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களும் தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியும் இல்லையா? நீங்கள் எப்போவுமே அவங்கக்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கணும், ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சேவைக்காக அப்பா சொல்லியிருக்காரு, சேவைக்கு போகிறீங்க, சேவை நடக்குது, அந்த மாதிரி காரியங்கள் நடக்குதுன்னா சேவை செய்யும்போது ரொம்ப ஞானத்தின் தாரணை கொண்டவங்க தான் நல்ல விதத்தில் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
ஞான தாரணை இல்லாதவங்க மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அப்போ டிஸ்சர்வீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். யாராவது நல்ல ஞான தாரணை இருக்கவங்க தான் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். தாரணை இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா பிரம்மகுமாரிகள்கிட்ட இவ்வளோதான் ஞானம் இருக்குதா, இவங்களுக்கு சரியாக கூட புரிய வைக்க தெரிலன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அப்போ அது டிஸ்சர்வீஸ் ஆகிடும். அப்படின்றதுக்காக பாபா நல்ல ஞான தாரணை செய்துட்டு மற்றவர்களுக்கு போய் புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். சில குழந்தைங்க பாபாக்கிட்டே சொல்கிறாங்களாம், இந்த குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்ல குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் போடுறாங்களாம். தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடையிற விஷயமா இருக்கட்டும், அந்த யோக நிலையில் இருக்கதா இருக்கட்டும், அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைங்க, நிறைய பிரஜைகளை உருவாக்கியிருக்கோம் பாபா அப்படின்னு லெட்டர் போடுறாங்களாம். அதுக்கு பாபா திருப்பி ரிட்டன் லெட்டர் போடுறாராம், அவங்க சும்மா ஞானத்தை காதால் மட்டும் கேட்டுட்டு மட்டும் போயிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல தாரணையெல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் லெட்டர் போடுறாராம். ஏன்னா ஞான தாரணை அவங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அவங்க ஒரு டிக்கெட் எடுத்து மதுபனிக்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. தந்தைக்கிட்டேருந்து இவ்வளோ ஆஸ்தி கிடைக்குதா, உண்மையிலே பரமாத்மா வந்திருக்காருன்னு புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்க டிக்கெட் எடுத்து மதுபனிக்கே வந்து தந்தையை சந்திக்க வந்திருப்பாங்க. அதனால் அவங்க எந்த விஷயத்தையும் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கல, நீங்கள் இன்னும் நல்ல தாரணை செய்து அவங்களுக்கு புரிய வைக்கும்போது தான் அவங்க நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு விளக்கமாக சொல்லியிருக்காரு. அது 4th பாயிண்ட் வந்து வரதானம். போகும் போதும் வரும்போதும் பரிஸ்தா சுரூபத்தின் மூலம் காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். அதாவது பிரம்மா பாபாவுக்கு சமமாக இப்போ நாமளும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆகணும். ஆரம்ப காலத்தில் எக்கியத்தில் பிரம்மா பாபாவை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ணருடைய காட்சி தான் கிடச்சிது. அப்போ அவருக்கு நேரடியாகவே கிருஷ்ணருடைய காட்சி மற்றவர்களுக்கு கிடைக்கும்போது அவங்க பாபா கிட்ட ஈஸியாக சரண்டர் ஆகிட்டாங்க, எல்லாத்தையும் தியாகம் செய்து யக்கியத்துக்கு அர்ப்பணமானாங்க. அதே போல் இப்போ நீங்கள் உங்களுடைய பரிஸ்தா ரூபத்தின் மூலமாக சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆனீங்கன்னா அப்போ ஆரம்ப காலத்தில் நடந்த சேவையை போல் எப்போவும் பாபாவுக்கு எல்லாரும் அர்ப்பணமாவாங்க. இங்கே சொற்பொழிவு செய்யக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் அனுபவங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ தந்தையின் சேவை, தந்தையினுடைய சாட்சாத்காரம், பிரத்யட்ச ரூபம் வெளிப்படும் இல்லையா, வெளிப்படும் போது தந்தைக்கு எல்லாரும் அர்ப்பணமாவாங்க. அதுக்கு நீங்கள் இப்படி பரிஸ்தா ரூபத்தில் இருந்து சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன், எப்போவுமே அந்த ஆன்மீக போதையில் இருக்கணும், ஆன்மீக ஆனந்தத்தில் இருந்தீங்கன்னா ஒருபோதும் குழப்பம் அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓம் சாந்தி.